மாமதுரை கர்த்தா மானிய ஸ்ரீ ராஜாதிராஜ ராஜ பரமேஸ்வர கொட்டியம் விஸ்வநாத நாயக்கர் அவர்தம் கொல்லுப்பேரன் ராஜஸ்ரீ முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்தம் திருப்புதல்வர் மனுசூர மகாசூர மதுரை நகர நரபதி மகாராஜா ஸ்ரீ சக்கரவர்த்தி கொட்டியம் திருமலை நாயக்கர் மகாராஜா பராக் பராக் பராக். தென்னாடு மிக தொன்மையான பொன்னாடு. விந்திய மலையிலிருந்து தென்முனை குமரி வரையிலும் பறந்து கிடக்கும் பெருநாடு. தென்னகமானது சமயம், தத்துவம், இலக்கியம், சிற்பக்கலை, இசை, நாட்டியம் ஆகியவற்றில் மிகச்சிறந்து விளங்கியுள்ளது. இத்தகைய சிறப்புள்ள தென்னாட்டு வரலாற்றுடன் பின்னி பிணைந்து நிற்பது தென்மதுரை நாட்டை ஆட்சி புரிந்த மாட்சிமை மிக்க மதுரை நாயக்கர் வரலாறாகும். கிபி 1529 விஸ்வநாத நாயக்கர் தொடங்கி கிபி 1736 வரையிலான மீனாட்சி அரசி உட்பட 13 நாயக்க மன்னர்கள் 207 ஆண்டுகள் மதுரையை ஆண்டு வந்துள்ளனர். கிபி 1311 அப்போது மதுரையை ஆண்டு வந்த பிற்கால பாண்டியர்கள் அரசுரிமை போரால் ஒற்றுமையின்றி இருக்க 1311 டில்லி சுல்தான் அலாவுதீனின் படைத்தலைவன் மாலிக் காஃபூர் பெரும் படையுடன் மதுரையை தாக்கி சூறையாடி பெருஞ்செல்வத்தை கொள்ளையடித்துச் சென்றார். மதுரையை ஆண்ட பிற்கால பாண்டியர்கள் எதிர்க்க இயலாமல் ஓடி மறைந்து கொண்டனர். பின்னர் கிபி 1317 குஸ்ருகான் படையெடுப்பு, 1323 உலுகான் படை முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர் ஆட்சி புரிந்து வந்தார். இவருக்கு பின் சந்ததி இல்லாததால் இவர் உடன் பிறந்தவரான திருமலை மன்னர் கிபி 1623 ஆட்சியை ஏற்றார். அவருக்கு அப்பொழுது 39 வயது இருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. திருமலை சபரிநாயனு அயுலுகாரு என்பது இவரது இயற்பெயர். கிபி 1584 வருடம் பார்த்திப ஆண்டு தை மாதம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தார்
என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. உயர்ந்த உருவம், பருத்த உடல், திரண்ட தோள்கள், சரிந்த தொந்தி, முறுக்கிய மீசையுடன் உள்ள அவரை மதுரை திருப்பணி மாலை பரராச சேகரன், பரராச பூஷணன், பரராச ராசதிலகன், பரராச பணிமுத்து கிருஷ்ணப்ப பூவனருள் பாலதிரு மலைபூவனே என்று பாராட்டுகிறது. திருமலை நாயக்கர் ஆட்சியில் மிகச்சிறந்தவராக கருதப்பட்டார். அவரது கலை ஆர்வத்தால் திருமதுரை நன்னகரை தென் தமிழ்நாட்டு ஏத்தன்ஸாக உருவாக்கினார். அவர் காலத்து மதுரையை தெளிவாக கூறுவதே நம் நோக்கம். முத்துகிருஷ்ணப்பர் காலத்தில் திருச்சிக்கு மாற்றப்பட்ட தலைநகரை மீண்டும் 1634 மதுரை நகருக்கு மாற்றினார். பின்னர் அக்கால சூழ்நிலையை கருதி பேரரசின் ஆதிக்கத்தை விடுத்து முழு உரிமை மன்னராக, சுதந்திர வேந்தராக ஆட்சி புரிந்து வந்தார். இவரது ஆட்சியில் மதுரை பெருநாடு, மதுரை, திண்டுக்கல், திருநெல்வேலி, திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயமுத்தூர் ஆகிய பகுதிகளைக் கொண்ட பெரும் பரப்புடைய நாடாயிருந்தது. அவருடைய திருப்பணிகள் மாரியம்மன் தெப்பக்குளம், புது மண்டபம், அங்கையர்கன்னி கோபுரம், முக்குருணி பிள்ளையார், விலைமதிப்பில்லா அணிகள், இருபெரும் தேர்கள், அவர் வாழ்ந்த அரண்மனை, அவர் நடத்தி வைத்த திருவிழாக்கள், மதுரை நகரை திருவிழா நகரமாக்கிய பெருமை அவரையே சேரும். சித்திரை திருவிழா, வைகாசி வசந்த விழா, ஆவணி திருவிழா, புரட்டாசி நவராத்திரி விழா, தை தெப்ப விழா. இவரது காலத்தில் 5 பெரும் போர்கள் நடந்தபோதும் பல திருப்பணிகள் மற்றும் திருவிழாக்களை செய்வித்தது நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. நாடு பிடிக்கும் ஆசை இல்லாவிட்டாலும் பகைவரை தடுக்கும் நோக்கத்துடனே போரில் ஈடுபடும் நிலை ஏற்பட்டது. நாட்டு வருவாயை நாட்டு மக்களின் நலத்துக்காகவே அவர் செலவு செய்தார். கலைமதுரை திருநகர் இருக்கும் வரை மலிபுகழ் மன்னர் திருமலையின் பெருமை ஒளி வீசிக் கொண்டிருக்கும். 36 ஆண்டுகள் மதுரை பெருநாட்டை நல்லாட்சி புரிந்த பெருமை மிக்க நாயக்கர், முழு உரிமை பெற முயன்று வெற்றி கண்ட வீரர், தமக்கு பின் வருவோரை உரிமை வேந்தர்களாய் ஆளுமாறு செய்தவர். தமது 75ஆம் வயது கிபி 1659 பிப்ரவரி மாதம் விளம்பியாண்டு மாசித்திங்கள் 4ஆம் நாள் இரவா புகழை நிறுவி மண்ணுலக வாழ்வை விட்டு மறைந்தார். 1709 இயேசு கழக தொண்டர் எழுதிய கடிதத்தில் மன்னர் இறந்த பின்பும் மக்கள் அவருக்கு கோவில் அமைத்து வழிபட்டதை குறிப்பிடுகிறார். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் எனும் பொய்யா மொழிக்கு மெய்யான இலக்கியமானார் நமது மன்னர் திருமலை நாயக்கர். குமாரமுத்து நாயக்கர் இவர் திருமலை மன்னரின் இளைய சகோதரர். முத்தையால் நாயக்கர் என்றும் கூறுவர். மன்னர் காலத்தில் இவர் சின்னதுரையாக இருந்து ஆட்சி செய்து வந்தார். கிபி 1656 2ஆம் மைசூர் போர் நடந்தபோது இவருடைய பங்கு பெரிதும் பாராட்டத்தக்கது. இவரும் பாளையக்காரர்களும் அரங்கண்ண நாயக்கரும் பெரும் படையுடன் மைசூர் படையை வென்று அம்மன்னனை சிறைப்படுத்தினர். இப்போர் 1659 நிறைவடைந்த சமயத்தில் திருமலை மன்னர் தம் முதுமை பருவத்தில் இருந்தார். தன் தம்பியின் வெற்றியை கண்டுகளிக்க அவர் உயிரோடு இல்லை. தளவாய் ராமப்பையர் மதுரை நாட்டின் படைத்தலைவர், தளவாய் என்று அழைக்கப்பட்டார். அக்காலத்தில் வீரப்புகழ் பெற்றவர், பல போர்க்களத்தில் வெஞ்சமர் புரிந்தவர். இவர் மதுரையை அடுத்து 11 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சதுர்வேதி மங்கலம் எனும் கூத்தியார் குண்டு எனும் பெயர் கொண்ட சிற்றூரில் பிறந்து வளர்ந்தவர். சிறந்த சிவநெறி செல்வர். 1633 முதல் மைசூர் போரில் மதுரை மீது படையெடுத்து வந்தவர்களை மைசூர் வரை விரட்டிச் சென்று முற்றுகையிட்டு வெற்றி கண்டவர். ராமப்பையரே, புறப்படட்டும் மதுரை படைகள். அங்கண்ணா, திருட்டுப்பாளைய படைகளை
மைசூரான் சத்தியமங்கலத்தை தாண்டக்கூடாது. 1634 முதல் 1635 வரை இடையில் கப்பம் கட்ட மறுத்த திருவாங்கூர் கேரளவர்மன் மீது போர் தொடுத்து வெற்றி வாகை சூடி திரும்பினார். 1637 கலகம் செய்த தளவாய் சேதுபதியை எதிர்த்து மறவர் சீமை என்று அழைக்கப்பெற்ற ராமநாதபுரத்துடன் போர் புரிந்தார். இப்போரில் சேதுபதி ராமேஸ்வர தீவில் புகுந்து ஒளிந்து கொள்ள முயற்சியை கைவிடாது போர்ச்சுகீசிய படை உதவியுடன் சேதுபதியை சிறைப்பிடித்தார். இதை ராமப்பையர் அம்மானை என்ற நாட்டுப்பாடல் நூல் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அரங்கண்ண நாயக்கர் இவர் திண்டுக்கல் பாளையக்காரர், திருமலை மன்னரின் மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். ஆகையால் மதுரை பெருநாட்டின் துணைப்படை தலைவராயிருந்து வந்தார். இவர் முதல் மைசூர் போர் தொடங்கி தொடர்ந்து ராமப்பையருடன் இணைந்து அனைத்து போர்களிலும் சிறப்பாக பணியாற்றி வெற்றி கண்ட பெரும் வீரர். மன்னரின் காலத்திற்கு பிறகு அரசுரிமை போர் மூளாவண்ணம் தடுத்து மன்னரது இளைய சகோதரர் குமாரமுத்து நாயக்கருக்கு சிவகாசி மற்றும் திருநெல்வேலி பகுதியை ஆளும் உரிமையை பெற்றுத் தந்தார். தளவாய் சேதுபதி இவரை இரண்டாம் சடைக்கத்தேவர் என்றும் கூறுவர். 1637 சேதுபதி மன்னருக்கு கப்பம் கட்டாது கலகம் செய்ததால் மன்னர் அவர் மேல் போர் தொடுத்தார். இதை அப்பொழுதிருந்த டெய்லர் பாதிரியார் தனது கையெழுத்து பிரதியில் பதிவு செய்திருக்கிறார். சிறைப்பிடிக்கப்பட்ட சேதுபதி மதுரைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு மன்னர் திருமலையுடன் அவர் செருக்குடன் பேசவே சிறையில் அடைக்கப்பட்டார். மறவர் சீமையை தம்பி என்பவரை ஆள அனுமதி அளித்தார். வடக்கிலிருந்து ராமேஸ்வரம் யாத்திரை வந்த சில சன்னியாசிகளின் பல நாள் வேண்டுகோளை ஏற்று பின் சேதுபதியை விடுதலை செய்து ராமநாதபுர சீமையை ஆண்டு வருமாறு அனுப்பி வைத்தார். இதற்கு பின் தளவாய் சேதுபதியை தொடர்ந்து வந்தவர்களும் திருமலை மன்னருக்கு உறுதுணையாக இருந்து இரண்டாம் மைசூர் போரில் பெரும் உதவி புரிந்தனர். இவ்வாறு பெருந்திறன் வாய்ந்த அறுபெரும் கடைசி இந்து வேந்தர் திருமலை நாயக்கர். அவர் மதுரை நகரை கலை நகரமாகவும் விழா நகரமாகவும் உருவாக்கினார். அவரின் சிற்ப சின்னங்களும் கட்டடக்கலை செல்வங்களும் இறையன்பின் அடையாளமாக அங்கையர் கன்னிக்களித்த அணிகலன்களும் வரலாற்றில் அழியாத இடம் பெற்றுள்ளன. திருமலை நாயக்கரின் வாழ்க்கையையும் கலை படைப்புகளையும் அவர் காலத்தில் நிலவி வந்த அரசியல், பொருளாதாரம், சமயம், கல்வி நிலைகளையும் திறம்பட 3D அனிமே